நம்ம கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சுக்காங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கேங்க. 1/2 கிலோ எடுத்துருக்கோங்க. இதுக்கு வெறும் பீஸா போட்டால் தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காருக்கு எலும்பு பிடிக்கிறதுனால எலும்பு கலந்து வாங்கிட்டு வந்துட்டாரு. நீங்கள் செய்யும் போது வெறும் பீஸா மட்டும் செஞ்சுக்குங்க. 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதுக்கு உப்பு மட்டும் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வறுக்கிறதுக்குங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நல்லா கோபுரமாக வச்சு மல்லி, ஒரு 4 மிளகாய், ஒரே ஒரு ஏலக்காய், 2 பட்டை, 2 கிராம்பு, பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், சிறுஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு நல்லா ஒரு ஸ்பூனுங்க. வானல் காஞ்சிடுச்சு. வறுக்கிறதுக்கு சேர்த்திக்கலாம். அது எல்லாமே சேர்த்திக்கலாம். போட்டாச்சு. அது வறுபடட்டும். அடுத்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 மிளகாய் முழுசாக வச்சுருக்கேங்க. இதோட மிளகாய் போட்டு வறுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, உப்பு இதில் போட்டிருக்கோம். மட்டன் போட்டிருக்கோம். மசாலுக்கு மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருக்குங்க. அதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பெரிய வெங்காயமும் வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். வணங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு போடுறோம். மிளகாத்தூள் காரம் சாப்பிடாதவங்க பார்த்து சேர்த்துக்குங்க. நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம். அது நான் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. மட்டன்ல உப்பு இருக்கு. இந்த மசாலுக்காக மட்டும் உப்பு நல்லா நிறைய சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு பக்கம் அப்படிங்கிற வச்சு தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். அடுத்த மசாலாங்கள் எல்லாம் மிக்சியில சேர்த்தியாச்சுங்க. இதுதான் நமக்கு மெயின். அரைச்சிட்டு பார்க்கலாம். அரைச்சிட்டு வச்சுங்க. செம்ம மனமா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெங்காயம் அரைக்கணும். தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாது. நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சிக்குங்க. இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். சேர்த்துக்கலாங்க. வேற எந்த மசாலாவுமே வேண்டாம். இது மட்டும் சேர்த்துச்சுங்க. காரம் மட்டும் பார்த்து சேர்த்துச்சுங்க. பாருங்க நல்லா இருக்கு. நல்லா சுருக்குன்னு இருக்கு. கிளைமேட் செம்ம கூலிங்கா இருக்குங்க. நைட்டு தான் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பிரியாணி பீஸ் வச்சுக்கிறதுக்கு பார்த்தாச்சு நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. குக்கர்ல விசில் விட்டு செஞ்சோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். நீங்க அப்படியே டைரக்டா செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளவுதான், ட்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாம். லாஸ்டா கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளவுதாங்க, செஞ்சாச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். கலர் பாருங்க எவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.